இன்னைக்கு வரைக்குமே இந்த கப்பலை டிராவல் பண்ணவங்க என்னன்னாங்க யாரு எப்படி போனாங்கன்னு யாருமே தெரியல. எக்ஸாக்டா சொல்லணும்னா 1872 ஒரு கப்பலை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு அட்லாண்டிக் ஓஷன்ல ஒரு தன்னந்தனியா விடப்பட்ட ஒரு ஷிப். டேகட்டேன்னு சொல்லப்படுற இன்னொரு ஷிப் வந்து இந்த ஷிப் இந்த ஆக்சுவலா இந்த காணாம போன ஷிப்புக்கு கோஸ்ட் ஷிப்னு பேரு. இந்த கோஸ்ட் ஷிப்பை வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு அங்க ஒரு சிக்னல் அனுப்புறாங்க இந்த ஷிப்ல இருந்து அந்த ஷிப்புக்கு. ஆனா திருப்பி எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாத காரணத்தினால அந்த க்ரூல இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னு சொல்லிட்டு இந்த ஷிப்பு க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் போய் அந்த ஷிப்பை வந்து போய் பாக்குறாங்க. உள்ள போய் இறங்கி பார்த்தா அங்க ஆளே இல்லை. எக்ஸாக்டா சொல்லணும்னா வச்ச பொருள் எல்லாமே வச்ச மாதிரியே இருந்திருக்கு. சாப்பாடு தட்டு, அந்த கேப்டனோட டைரி, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் அப்படி அப்படியே இருந்திருக்கு. ஆனா அங்க டிராவல் பண்ண 10 பேர் காணும். எப்படி 10 பேர்னு சொல்றாங்கன்னா, அந்த கேப்டனோட டைரியில வந்தீங்கன்னா இது எங்க இருந்து கிளம்பி இருக்குன்னா நியூயார்க்ல இருந்து இட்டாலிக்கு அந்த ஆல்கஹால் பேரல்ஸை தூக்கிட்டு கொண்டு போற ஷிப் தான். எக்ஸாக்டா இந்த ஷிப்ல டிராவல் பண்ணவங்க பாத்தீங்கன்னா இந்த ஷிப்போட கேப்டன் பெஞ்சமின், அவரோட ஒய்ஃப் சாரா, அப்புறம் அவரோட பொண்ணு சோஃபியா, அது கூட சேர்ந்து அந்த ஷிப்ல வேலை செய்யற 7 க்ரூ மெம்பர்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே காணாம போயிருக்காங்க. ஒரு லைஃப் போட்டு மட்டும் மிஸ்ஸிங். அந்த காலத்துல எல்லாம் இந்த பைரட்ஸோட தொல்லை அதிகமா இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி யாராவது பைரட்ஸ் வந்து அவங்கள அடிச்சு போட்டுட்டு அங்க இருக்கிறத தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு பார்த்தா அந்த பொருள் எல்லாமே அப்படியே இருக்கு. அங்க அவங்களோட பிளாட்ஸா இருக்கட்டும், அவங்களோட திங்ஸா இருக்கட்டும், மற்ற எல்லா பொருளுமே அப்படியே இருந்திருக்கு. உணவு உட்பட எல்லாமே அப்படியே இருந்திருக்கு. சோ இது பைரட்ஸுக்கான வேலை இல்லை. ஆனா ஒரே ஒரு லைஃப் போட் மிஸ்ஸிங் ஆயிருக்கு. சப்போஸ் ஏதாவது கடல் சீற்ற மாதிரி இந்த புயலோ இது மாதிரி வேற ஏதாவது வந்து அதுல மத்தவங்க அடிச்சு போயிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு டேமேஜ் ஆன ஒரு அடையாளம் இருக்குன்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல. சோ அந்த ஷிப் எங்க போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிஸ்டியா தான் இருந்திருக்கு. நமக்கும் தான் எப்படியுமே ஒரு மிஸ்டியா இருந்துச்சுன்னா மித்தாலஜிக்கல் சைடும் ஒரு கதை போகும். சோ அந்த மாதிரி நம்புறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கடல் கிரியேச்சர், ஒரு பெரிய கிரியேச்சர் வந்து அங்க இருக்கவங்கள எடுத்துட்டு போயிடுச்சு. ஆனா அப்படி பார்த்தோம்னா ஒரு டேமேஜ் இருந்திருக்கும்ல. ஆனா எதுவுமே இல்லை. அப்ப அந்த சரி நீ சொல்ல மாதிரி ஒரு ஷிப் தான், ஒரு லைஃப் போட் தான் காரணமே, எல்லாரும் அதுல தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு பார்த்தா லைஃப் போட்ல 10 பேர் தப்பிச்சு போக முடியாது. சோ 150 வருஷம் ஆயிடுச்சு இது நடந்து. இனிமே ஒரு மிஸ்டேக் கேஸா தான் இருக்கு. சோ இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க?